ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மாயா பூர்ணிமா விசித்ராவோட முதுகுலே குத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் விசித்ராவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? இவங்களை மட்டும் தானே நம்ம நம்பி இருந்தோம், ஆனா இவங்களே நம்ம முதுகுல குத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஜேர்னியை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து விசித்ரா வந்தாங்க. விசித்ரா யாரை பற்றி வேணால் பேசலாம் அப்படின்றப்போ தினேஷை கூப்பிடுச்சு. நான் தினேஷை பற்றி பேச போகிறேன், தினேஷோட ஜேர்னியை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லாமல் இவங்களுக்கும் அவருக்கும் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே நான் சிங்காக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மட்டும்தான் பேசுகிறாரே தவிர அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசவே இல்லை. எப்போவுமே என்னென்னா இவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, என்னை இப்படி சொல்கிறாரு, என்னை இப்படி பண்ணுறாரு, என்னை எப்போவுமே டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் விசித்ரா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ரொம்பவே கிளியராக தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அதை தான் சொல்கிறாங்க. ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அப்படின்ற பேரில் மொத்தமாக வந்து தினேஷ் மேலே தான் தப்பு, தினேஷ் என்னை இப்படி நினச்சிட்டாரு அப்படின்றது தான் சொன்னாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. அது போக அவரோட கேப்டன்சியில் வந்து நான் எப்போ ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போய் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தனோ, அதாவது போராட்டம் பண்ண ஆரம்பித்தனோ, அப்போது அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவங்க எல்லாமே ஸ்க்ரீனுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதையே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கும்போது உண்மையாலுமே எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு உமன் கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னே அவருக்கு தெரியல, அவர் வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. தினேஷ்கெலாம் பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. இவங்க என்னடா சொல்கிறாங்க, நம்ம ஒன்று பண்ணோம் இவங்க ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அட்லாஸ்ட் வந்து இதில் இப்போது விசித்ரா வந்து தினேஷை பற்றி சொன்ன விஷயத்தை எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போட்ட போது 6 பேரில் 6 பேருமே டிஸ்அக்ரி தான் கொடுத்துருக்காங்க. விசித்ரா இதில் தோத்துட்டாங்க, இன்க்ளூடிங் மாயா பூர்ணிமா. இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ மாயா பூர்ணிமா, இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்அக்ரி கொடுத்துட்டாங்க. டிஸ்அக்ரி கொடுத்துட்டு ஆமாம் நீங்கள் சொன்னது தப்பு, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் விசித்ராவுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும். விசித்ரா இத்தனை நாள் வந்து கரெக்டாக இருந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே சூப்பராக வெளியில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தினேஷ் 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 தினேஷ்னு இப்போ அவங்களோட கேமையே சுத்தமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தினேஷ் வந்து லீடிங்கில் வந்துட்டு இருக்காரு விசித்ராவை விட. விசித்ரா பண்ண ஒரு பெரிய தப்பு, அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசினது, அவங்களோட ஃபேமிலியை பற்றி இழுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் தினேஷ் பண்ணார், அதுக்காக பேசலாம் அப்படின்னா கரெக்டு தான். தினேஷ் வந்து பேசினார், திட்டினார், அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் இதிலேருந்து அவங்க எப்படி அமைதியாக வராங்கன்றது தான் மக்கள் வந்து நோட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் விசித்ராக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தினேஷ் இவ்வளோ பண்ணி கூட இவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு தான் எல்லாருமே விசித்ராவை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விசித்ரா அதை இப்போ உடச்சி வெளியில் வந்துட்டாங்க. அவங்களோட ஃபேன்ஸ், அவங்களுக்கு இருந்த காமன் மக்கள் எல்லாருமே வந்து இவங்க என்ன இவ்வளோ பேடாக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குமே பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. விசித்ரா எனக்கும் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் தினேஷை பற்றி பேசின போது இது எதுக்கு தேவையில்லாமல் பேசணும், இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டாங்க, இவங்களுக்கு இது வெளியில் வந்து ஒரு கெட்ட பேரை தான் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்குமே பர்சனலாக தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? தினேஷால் அவங்க இப்போ கேமை கோட்டை விட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.